யார் மிக கடுமையான கோவக்காரர்கள்? பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளின் அடிப்படையில் மேச ராசிக்காரனா உருன்னு இருப்பாங்க, விருச்சிக ராசிக்காரனா டப்பு டப்புன்னு கோவப்படுவாங்க, தனுசு ராசிக்காரனா எப்பயுமே சூடாக இருப்பான், சிம்ம ராசிக்காரங்களாம் அவங்க வச்சது தான் பிடிவாதமாக இருப்பாங்க, அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டது. இதெல்லாம் ஒரு பொது பலன் தான் நண்பர்களே. ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்றதை பொறுத்து அது மாறும். ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசி, அங்கேயே பார்த்தீங்கன்னா குரு திக்பலம் ஆயிட்டார். மேஷ லக்னம் மேஷ ராசி, அங்கேயே குரு திக்பலம் ஆயிட்டார்னா சாந்தமாக இருப்பா. அப்படி அவர் கோவமே பெரிய அளவில் வராது, வந்தாலும் வெளிக்காட்ட மாட்டார். அப்போது எப்போவுமே வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்படுறது, பொசுக்குன்னு கோவப்படுறது, இந்த மாதிரியான குண அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு கிரகம்ங்க. ஒன்று முதன்மையான விதி, லக்னாதிபதி ஒருவருக்கு லக்னத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த நான்கிற எண்ணம் இருக்கும். இந்த லக்னாதிபதி வலுத்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ ராகு அல்லது செவ்வாய் இருவரில் யாரேனும் ஒருவரின் தொடர்போ இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லக்னம் ராசிக்கு செவ்வாய் ராகு தொடர்பு இருந்து லக்னாதிபதி